முத்து எல்லாருமே வந்து வீடு பார்க்க போகிறாங்கங்க. அப்போ வந்து கார் வந்து மோதிருது, சண்டைக்கு போயிடுறாரு. பார்த்து ஓட்ட மாட்டீங்களா அப்படின்னது வேகமாக ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லுவார், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னதும் மனோஜ் சொல்கிறாரு, டேய் இந்த ஹவுஸ் ஓனர் அவர்கிட்ட போய் சண்டை போடாடா அப்படின்னது. இவ்வளோ பெரிய வீடை வச்சுட்டு எதுக்குடா அவர் வாடகை காரில் போகிறாரு? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ஏன்பா இவ்வளோ பெரிய வீடை வச்சுக்கிட்டு எவனாச்சும் வாடகை காரில் போவானாப்பா? இது என்னமோ ஏமாத்து வேலையாக இருக்குது அப்படின்னு பயங்கரமாக எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. இதெல்லாம் பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் தாங்க சந்தேகமே வருது. பணத்தையும் வாங்கிட்டு அவங்க வீட்டையே காலி பண்ணிட்டு பணத்தை ஒரு சூட்கேஸில் எடுத்துகிட்டு வாடகை காரில் கிளம்பி போயிடுறாங்க. முத்துவுக்கு சந்தேகம் வந்தது. உள்ளே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னதும் ஜோசியக்கார் வந்து கோமையா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. பயங்கரமாக காமெடியாக இருக்குது. அப்போ வந்து விஜயா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஒரு பெரிய வீடுக்கு வந்து நம்ம பேரை வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வேகமாக கத்துறாங்க. கோமையா கோமையான்னு கத்துறாங்க. பயங்கர காமெடியாக இருக்குது. பணத்தையும் ஏமாந்துட்டாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.